கேரளாவின் புனிதமான சபரிமலை மலைகளில் வழிபடப்படும் கடவுள்தான் ஐயப்பன். ஐயப்பன் மிகவும் வீரமும் கருணையும் கொண்ட தெய்வமாக கருதப்படுகிறார். ஒரு காலத்தில் அசுர சக்தி கொண்ட மகிஷி என்ற அரக்கி உலகத்தில் பலருக்கும் துன்பம் கொடுத்தாள். அவளை அழிக்க ஒரு தெய்வீக சக்தி தேவைப்பட்டது. அந்த நேரத்தில் சிவபெருமானும் மோகினி வடிவில் வந்த விஷ்ணுவும் சேர்ந்து ஒரு தெய்வீக குழந்தையை உருவாக்கினர். அந்த குழந்தைதான் ஐயப்பன். அந்த தெய்வக் குழந்தை கேரளாவின் பாண்டலம் என்ற நாட்டில் ஆற்றங்கரையில் கிடந்தது. அப்போது அந்நாட்டின் மன்னன் ராஜசேகரன் அந்த குழந்தையை கண்டார். மன்னனுக்கும் மகாராணிக்கும் குழந்தை இல்லை. அதனால் அவர்கள் அந்த குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு வந்து தங்களுடைய மகனாக வளர்த்தார்கள். அந்த குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயர் வைத்தார்கள். மணிகண்டன் சிறு வயதிலிருந்தே மிகவும் புத்திசாலியும் வீரமுமானவனாக இருந்தான். அவன் எல்லா கல்விகளையும் விரைவாக கற்றுக்கொண்டான், மக்களுக்கு உதவி செய்தான். ஒருநாள் மகிஷி என்ற அரக்கி நாட்டில் பெரிய பிரச்சனை செய்தாள். மக்கள் எல்லோரும் பயந்து போனார்கள். அப்போது மணிகண்டன் தான் அந்த அரக்கியை எதிர்த்து போராட முடிவு செய்தான். பெரிய போராட்டம் நடந்தது. கடைசியில் மணிகண்டன் மகிஷியை தோற்கடித்து உலகத்தை காப்பாற்றினான். அந்த நேரத்தில் அனைவரும் அவன் சாதாரண மனிதனில்லை, தெய்வீக சக்தி கொண்டவன் என்று உணர்ந்தார்கள். பின்னர் மணிகண்டன் சபரிமலை மலையில் தியானம் செய்ய சென்றார். அங்கே அவர் தெய்வமாக இருப்பதாக மக்கள் நம்புகிறார்கள். இன்று வரை லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு சென்று சுவாமியே சரணம் ஐயப்பா என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். ஐயப்பன் நமக்கு சொல்லும் முக்கியமான பாடம் என்னவென்றால், ஒழுக்கம், தைரியம், பக்தி இருந்தால் வாழ்க்கையில் எந்த சிரமத்தையும் வெல்ல முடியும். சுவாமியே சரணம்.